பிஜேபி கூட கூட்டணி வச்சாலும் சரி வைக்கலைனாலும் சரி பழனிசாமி மீது நம்பகத்தன்மையை மக்கள் இழந்துட்டாங்க. அதிமுகங்கிறது என்ன? திராவிட கட்சியை விட கருணாநிதியோட எதிர்ப்பு. அதில் இருந்த திமுகவினுடைய எதிர்ப்பை தாண்டி கருணாநிதிங்கிற ஒரு எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பில் தான் அதிமுக உயிர்ப்போடு இருக்குது. கருணாநிதி என்னைக்கு செத்தாரோ அன்னைக்கு அதிமுக செத்து போச்சு. இதுதான் என்னுடைய கருத்து. இன்றைக்கி கருணாநிதிங்கிற ஒரு உயிரோடு இருந்திருந்தார்னா அதிமுக மிகப்பெரிய பலமோடு இருந்திருக்கும். நான் சொல்கிறது நல்லா புரியலை. கருணாநிதி மறைஞ்சதுக்கப்புறம் தான் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது. கருணாநிதி உயிரோடு இருந்திருந்தாருன்னா அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். கலைஞர்னால தான் அதிமுக உயிரோடு இருந்தது. இந்த அரசியலை யாருமே புரிஞ்சுக்கிடலை. இது ஸ்டாலின் சரியாக புரிஞ்சுக்கிட்டாப்புல. அவங்க அப்பா இறந்த உடனே இவருக்கு நல்ல வாழ்வு வந்துருச்சு. இவர் தன்னை எதிர்ப்பு அரசியலுக்குள்ளே சிக்காமல் கருணாநிதி செஞ்ச தவறை இவர் செய்யாமல் எதிர்ப்பு அரசியலுக்குள்ள அவருக்கு எதிர்ப்பு அரசியல் அவரை தன்னை சுற்றி தான் அரசியல், அதாவது பதவியில் இருக்கிறோங்கிறதெல்லாம் கிடையாது. அவருக்கு தன்னை சுற்றி அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கணும். தான் பேர் அப்படியே டெய்லி வந்துக்கிட்டு இருக்கணும். இவர் அந்த எதிர்ப்பு அரசியலுக்குள்ளே சிக்காமல் அப்படியே நழுவி போய்கிட்டு இருக்கார். அதில் ஸ்டாலினை பாராட்டணும். அதனால் ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். எனக்கு திமுக பிடிக்காது, எந்த கட்சியிலும் உறுப்பினர் கிடையாது. ஆனால் ஸ்டாலின் நல்லா பண்ணிகிட்ருக்காப்ப. ஸ்டாலின் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி 21 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் 1000 ரூபா அறிவித்தார். இவர் 1500 அறிவிச்சாப்புல. 1000 பெருசா 1500 பெருசா? 1500. அப்போ எதுக்கு மக்கள் 1000 ரூபாய்க்காக வாக்களித்தாங்க? பழனிசாமியே நம்பகத்தன்மை இல்லை. அவர் இப்படி தான் சொல்லுவார், செய்ய மாட்டாருங்கிறது மக்கள். ஆனால் ஸ்டாலின் சொன்னால் திமுக சொன்னால் செய்யும் அப்படின்னு மக்கள் நம்பினாங்க, ஓட்டு போட்டாங்க. 26 தேர்தலில் நிச்சயமாக திமுக கூட்டணி வெற்றி பெறும். திமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் நம்பிக்கை இருக்குது. அதே சமயத்தில் ஏடிஎம்கே ஒரு 40லேருந்து 50 தொகுதிகளில் வெற்றி பெறும். பாஜக வாஸ் அவுட் ஆயிரும். பாமக நின்னாங்கன்னா ஒரு 5 தொகுதியில் ஜெயிப்பாங்க. அந்த அதிமுக கூட்டணி ஒரு 50லேருந்து 60 தொகுதிகளில் ஜெயிப்பாங்க.